ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம பாலக்கீரை சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இதை வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் வந்து அழகாக கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து நல்ல கீரையும் வந்து கொடுத்த மாதிரி ஆச்சு. அவங்க பசங்க வந்து எப்போவுமே வந்து கீரை பொரியல் கூட்டு அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு அரிசி வந்து இந்த அரிசி எடுத்து வச்சுருக்கேன், பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து நல்ல ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டு இப்போ இதை வந்து நம்ம முதல்ல வேக வச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ரைஸுக்கு வந்து பாலக்கீரை சாதத்துக்கு வந்து நம்ம என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கோங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து பாலக்கீரையை வந்து இது மாதிரி பொடிசாக வந்து நல்லா கட் பண்ணி நல்லா கழுவி வச்சாச்சு. இப்போ கீரையை வந்து எப்போவுமே வந்து நம்ம தண்ணியில் வந்து ஊற வைக்கக்கூடாது. ஊற வைக்காமல் சும்மா அலசிட்டு நல்லா அலசிட்டு எடுத்து வச்சிடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து சத்தெல்லாம் வந்து வெளியே போகாது. ஊற வச்சிங்கன்னா கீரையில் உள்ள சத்தெல்லாம் வெளியே போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து 2 கெட்டு அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 டம்ளர் இதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி இலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் வாசனைக்கு. அப்புறம் ஒரு பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு 2 மிளகாய் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா மல்லி ஒரு 1/2 ஸ்பூனு, ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூனு, அதுக்கப்புறம் கடற்பாசி கொஞ்சம், ஏலக்காய் 1, பட்டை கொஞ்சம், கிராம்பு ஒரு 2 பீஸு, மிளகு ஒரு 4-5 பீஸு, இவ்வளவு எடுத்து வச்சுருக்கேன். இதை என்ன பண்ண போகிறோன்னா நம்ம மிக்சியில் வந்து நல்ல மையாக அரைச்சிக்க போகிறோம், தூளாக்கிக்கிட போகிறோம். இப்போ வந்து இது கம்மி அளவு தான் எடுத்துருக்கிறதுனால தூள் பண்ணுறது கஷ்டங்கிறதுனால கொஞ்சம் வந்து நம்ம கீரை ஒரு கைப்பிடி அளவு கீரையும் சேர்த்து இதில் மிக்சியில் அடித்தோன்னா ஈஸியாக வந்து தூளாயிரும். அதுக்காக மற்ற கீரையை நம்ம வதக்கிக்க போகிறோம். இவ்வளோதான் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள். நம்ம வந்து இது வந்து நல்லெண்ணெயில் செய்ய போகிறோம். இப்போ நம்ம ஒரு குக்கரில் வந்து கொஞ்சம் நெய் விட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை வந்து இதில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுட்டு இப்போ 2 டம்ளர் தண்ணி வந்து இதில் ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி, இதை மட்டும் கணக்கு வச்சுக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் ரைஸுக்கு தேவையான அளவு உப்பையும் இப்போ சேர்த்துடலாம். இப்போ உப்பு போட்டாச்சு. இனி குக்கரை மூடி ஒரு சவுண்ட் வர்ற வரைக்கும் விடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் வந்து நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்துட்டோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க புதினா கொத்தமல்லியை வந்து இதில் சேர்த்துடலாம். புதினா கொத்தமல்லியெல்லாம் கொஞ்சம் வதங்கி கொஞ்சம் சுருங்கினதுக்கு அப்புறமா நம்ம அடுத்து பாலக்கீரையை சேர்க்க போகிறோம். பாலக்கீரையை போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். இது வந்து கீரை வந்து நல்லா வேகணும். வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த பொருட்களை சேர்க்கலாம். இப்போ கீரை வந்து கொஞ்சம் ஓரளவு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பையும் மஞ்சள் தூளையும் இதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம கீரையோடு சேர்த்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த மசாலா நம்ம அரைச்ச மசாலா போட்டிருக்கிறதுனால அதோட பச்சை வாசனை நல்லா மாறுற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விடுங்க. கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனை போகிறதுக்கும் அப்புறம் இது கீரை வேகிறதுக்கும் எல்லாத்துக்கும் சரியாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ரைஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக எல்லா ரைஸ்லேயும் மிக்ஸ் ஆகும். இப்போ இதோட பச்சை வாசனை வந்து கொஞ்சம் மாறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எண்ணெய்லாம் வந்து பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நல்லா சூப்பராக வந்து கீரை வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரைஸை வந்து இதில் கலந்துக்கலாம். இப்போ ரைஸ் எல்லாம் போட்டுட்டு இதை வந்து நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே ஸ்டவ்வில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கலரே வந்து செமையாக வந்திருக்கு.
இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் வந்து உங்கள் ஸ்கூலுக்கு வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து சூப்பராக சாப்பிட்டு வந்துடுவாங்க. இது வந்து நம்ம எல்லாமே மைல்டாக தான் போட்டிருக்கோம், காரமும் மைல்டாக போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் மசாலாவும் வந்து கொஞ்சம் மைல்டாக தான் போட்டிருக்கோம். இதுக்கு வந்து நிறைய போடக்கூடாது, நிறைய போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே மசாலா வாசனையாக வந்துடும். எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கன்னா நல்ல சூப்பராக இருக்கும், சாதம் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இது வந்து நம்ம 2 வயசு பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம சாப்பாடு கொடுக்கும்போது கொடுக்க ஆரம்பிப்போம் இல்லையா, ஒரு வயசு 1.5 வயசுலேயே வந்து நம்ம பருப்பு சாதம் அதெல்லாம் வந்து கீரை சாதம் அதெல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி பசங்களுக்கு கூட குட்டி பிள்ளைங்களுக்கு கூட நீங்கள் இதை வந்து தைரியமாக கொடுக்கலாம். ஆனால் என்ன, நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அரிசியை மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா வேக வச்சு இதில் ரைஸில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்குன்னா இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் அடித்து கொடுக்குறதுக்கு, லஞ்ச் பாக்ஸுக்குன்னா இந்த மாதிரி கொஞ்சம் உதிரியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து கீரை பிடிக்காதவங்க கூட பிள்ளைங்க கூட இதை வந்து சூப்பராக சாப்பிட்டு வந்துடுவாங்க. இதில் கீரை போட்டிருக்குன்னு சொன்னால் அவங்க கூட நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும், நம்மளுக்கு வந்து மசாலா வாசனையாகவும் இருக்கிறதுனால பிள்ளைங்க வந்து எதையுமே வந்து மிக்ஸை வைக்க மாட்டாங்க, நல்லா சாப்பிட்டு வந்துடுவாங்க. பார்த்திங்கன்னா சூப்பரான உதிரியாக வந்து நம்மளுக்கு கீரை சாதம், பாலக்கீரை சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இதை டிஃபன் பாக்ஸ் ரெசிப்பியாக பசங்களுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்க மட்டும் இல்லை, எல்லாருமே சாப்பிட்லாம், ரொம்ப சத்து மிக்க சாதம் இது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, குறிப்பாக அவங்க குட்டீஸ்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.